இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலுக்கு அப்படின்னு பெரிய அளவுல ரசிகர்கள் இருக்காங்க. இதோட முதல் பாதி முடிவடைஞ்சதை தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதம்ல இருந்து எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படின்ற பெயர்ல சீரியல் தினமும் இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வருது. இந்த சீரியல்ல வேல ராமமூர்த்தி, சபரி பிரசாந்த், கமலேஷ், விபுராமன், சத்யபிரியா, பார்வதி வெங்கட்ராமன், கனிகா, பிரியதர்ஷினி, ஹரிப்பிரியா இசை ஆகியோர் நடிச்சிட்டு இருக்காங்க. தற்பொழுது எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. தர்ஷன் தன்னோட அப்பா குணசேகரன் பார்த்து வச்ச பெண்ணை திருமணம் செஞ்சு கொள்ள மனம் இல்லாம வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாரு. தர்ஷனை காதலிச்ச பார்கவியும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு குடும்பத்தோட அங்கிருந்து போயிட்டு கொடைக்கானல்ல இருக்க வீட்டை விட்டு ஓடி வந்த தர்ஷனும் கொடைக்கானலுக்கு வராரு. இதனால பார்கவியோட குடும்பம் திரும்பவும் பிரச்சனை சிக்கி கொள்றாங்க. தர்ஷனை எங்க தேடியும் கிடைக்காததுனால திட்டம் போடுற குணசேகரன் எப்படியாவது தர்ஷனை வர வைக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட பல தில்லாலங்கடி வேலைகளை செஞ்சு நல்லவ மாதிரி நடிச்சு தர்ஷனை வீட்டுக்கு வர வைக்கிறாரு. கூடவே பார்கவியும் பார்கவியோட அப்பாவையும் அழைச்சிட்டு வர சொல்றாரு. கடைசியில குணசேகரன் போட்ட திட்டத்தினால தர்ஷன் வீட்டுக்கு வர அவர் வந்ததும் வராததுமாவே ஆட்களை வச்சு அவரை தர்ஷனை அடிக்கிறாரு. அதே போல பார்கவியும் அவங்களோட அப்பாவையும் கொல்ல அடியாட்கள் அவங்களோட கழுத்தை பிடிக்க நெரிக்கிறாங்க. இதுல பார்கவியோட அப்பா உயிரிழந்துடுறாரு. இப்படிதான் இந்த சீரியல் பரபரப்பா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போட போய்கிட்டு இருக்கு. இப்படி பரபரப்பா ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல பார்கவி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வரவங்க தான் ராஜஸ்ரீ. மார்ச் மாதம் 20ஆம் தேதி சென்னையில பிறந்த ராஜஸ்ரீ பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை சென்னையிலேயே முடிச்சிருக்காங்க. மாடலிங் மேல ஆர்வம் இருந்ததுனால மாடலிங் துறையை தேர்வு செஞ்ச இவங்க பல விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்கள் கூட இணைஞ்சு குறும்படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. அப்போதான் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலுக்கு ஆடிஷன் நடந்திருக்கு. அதுல ஏராளமானவங்க கலந்துகிட்ட பொழுதும் ராஜஸ்ரீக்கு தான் பார்கவி கதாபாத்திரத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இது இவங்களோட முதல் சீரியலா இருந்த பொழுதும் நல்ல மேம்பட்ட நடிகை மாதிரி சிறப்பா நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு இந்த சீரியல் நடிக்க தினமும் சம்பளமா 5000 கொடுக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.